நம்ம செல்லம் வரையன் இவ்வளோ நேரம் ஆக்குறா பின்ன உன் ஆளுக்கு சைக்கிளும் ஓட தெரியாது. ஆனால் ஸ்கூலுக்கு எதுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வரானும் தெரியல. டே முருகா. சரி சரி, அப்படியே உன் ஆளை பற்றி பேசினா பொத்துன்னு கோவம் வந்துடும். அது டே யுகேஷ், உன் ஆள் வந்துட்டா போரு. வந்துட்டாளா? எங்கடா? சாரு, இன்னைக்கு பிரகாஷ் சார் டியூஷன் டெஸ்ட் இருக்கு, எல்லாம் படிச்சியா? இல்லடி, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்டி. எனக்கும் அவ்வளோதான் தெரியும். ஐயோ போறாடா, டே சீக்கிரம் வண்டி இருடா. பைக் கீ வேற எங்கே வச்சுன்னு தெரியலடா. என்கிட்ட இருக்கடா, வாடா பேக்கை பின்னாடி வைடா. ரெடி ரெடி போ. பைக்கை வச்சுன்னு தள்ளின்னு போகிற முட்டாள் நம்மளாதான்டா இருப்போம். ஐயோ வண்டியை தள்ள முடியலையே. மச்சி, நீ கமிட் ஆகி என்ன பண்ணுவியோ தெரியாது. முதல்ல உன் ஆளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடு. என்னால முடியலடா. டே முருகா, கம்முன்னு வாடா. அப்படியே சொல்லு போடா. மாப்பிள்ள, கோச்சிங் சென்டருக்கு வந்துட்டாளுங்கடா. நின்ட்டாளுங்களா? என்ன டியூஷன் வந்துச்சா? சாரு, ஒரே நிமிஷம் ஒரு ஃப்ரண்ட் டயருக்கு மட்டும் பூட்டு போட்டுடுறேன். பூட்டா? சரி ஓகே ஓகே. என்ன பண்ணுறாளுங்க? அப்படி இருடி, பேக் டயருக்கும் பூட்டு போட்டுடுறேன். முருகா, அது சரி. டேய், அந்த ஓட்ட சைக்கிளுக்கு என்னடா 4 பூட்டு போட்டுனுக்குறா உன் ஆளு? டே முருகா, சும்மாறா. ஒரு 7000 ரூபாய் சைக்கிளை எப்படி பொறுப்பாக பார்த்துக்கிறா? அதே மாதிரி ஃபியூச்சரில் என்ன கல்யாணம் பண்ணா என்னை எப்படி பொறுப்பாக பார்த்துப்பா? அடே, இதெல்லாம் பார்க்குற ஆடியன்ஸ் அவங்களுக்கே பொறுக்காதுடா சாமி.